வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கில் டெல்லியில் 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜரான தாவேக தலைவர் விஜய் சுமார் 5 மணி நேரம் துருவி கேள்விகளை கேட்டு சிபிஐ விசாரித்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் நெரிசலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தவறியது என்று சிபிஐயிடம் விஜய் கூறியதாக தகவல். காவல்துறைக்கு எதிராக விஜய் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை கேட்கும் சிபிஐ. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தாவேக சார்பில் மனு தாக்கல். பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீன் சார்பில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா மனு தாக்கல். போட்டியின்றி நாளை தலைவராக தேர்வாகிறார் நிதின் நபீன். சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தை தீவிரப்படுத்தும் இடைநிலை ஆசிரியர்கள். சென்னை பாரிமுனையில் 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. திருச்சி மால்வாய் கிராமத்தில் கோயில் சொத்துக்களை முறைகேடு செய்ததாக புகார். பூசாரி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறியல். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் விமர்சையாக நடைபெற்ற ஆற்று திருவிழா. சுவாமி சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் திடீரென பற்றிய தீ. புகை கிளம்பியதால் அலறி அடித்து ஓடிய பயணிகள். திருவாரூர் அருகே கடனை முழுமையாக திருப்பித் தராததால் இளைஞரை வெட்டிய 3 பேர் கும்பல். படுகாயமடைந்த நபரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த மக்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளியானது நடிகை அசினின் புகைப்படம். திருமணமாகி 10 வருடங்கள் நிறைவு பெற்றதை நினைவு கூர்ந்து அசினின் கணவர் ராகுல் சர்மா பதிவு. ஸ்பெயினில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் மீது மோதிய பயணிகள் ரயில். 39 பேர் உயிரிழந்த நிலையில் 45 பேர் காயம். அமெரிக்காவின் ஆர்லாண்டோவில் தரையிறங்கும் போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. முன்சக்கரம் தனியாக கழன்று ஓடிய நிலையில் சுமார் 200 பயணிகள் உயிர் தப்பினர். Something popped
above. வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டப்படவில்லை என கூறுவது பொய். 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக மாமல்லன் நீர்த்தேக்க அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்த வழக்கில் டெல்லியில் 2ஆம் கட்ட விசாரணைக்கு ஆஜரான தாவைக்க தலைவர் விஜய் சுமார் 5 மணி நேரம் துருவி கேள்விகளை கேட்டு சிபிஐ விசாரித்த நிலையில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் இடம்பெற வாய்ப்பு. கரூரில் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் நிலைமை மோசமானதை பார்க்கவில்லையா என்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி. பரப்புரையை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசியது ஏன் என்றும் சரமாரி வினா. கரூர் நெரிசலில் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தவறியது என்று சிபிஐயிடம் விஜய் கூறியதாக தகவல். காவல்துறைக்கு எதிராக விஜய் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை கேட்கும் சிபிஐ. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. நேற்றுடன் காலக்கெடு நிறைவடைந்த நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டித்தது தேர்தல் ஆணையம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசத்தை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தாவைக்க சார்பில் மனு தாக்கல். பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீன் சார்பில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா மனு தாக்கல். போட்டியின்றி நாளை தலைவராக தேர்வாகிறார் நிதின் நபீன். சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். வெள்ளி விலையும் கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தை தீவிரப்படுத்தும் இடைநிலை ஆசிரியர்கள். சென்னை பாரிமுனையில் 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆசிரியர்கள் போராட்டம் தொடரும் சூழலில் நடைபெற்ற சந்திப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. ஓசூரில் பல்வேறு தரப்பினரிடமும் கனிமொழி தலைமையிலான குழுவினர் கருத்து கேட்பு. திருச்சி மால்வாய் கிராமத்தில் கோயில் சொத்துக்களை முறைகேடு செய்ததாக புகார். பூசாரி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறியல். கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் விமர்சையாக நடைபெற்ற ஆற்று திருவிழா. சுவாமி சிலைகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தில் திடீரென பற்றிய தீ. புகை கிளம்பியதால் அலறி அடித்து ஓடிய பயணிகள். திருவாரூர் அருகே கடனை முழுமையாக திருப்பித் தராததால் இளைஞரை வெட்டிய 3 பேர் கும்பல். படுகாயமடைந்த நபரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த மக்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளியானது நடிகை அசினின் புகைப்படம். திருமணமாகி 10 வருடங்கள் நிறைவு பெற்றதை நினைவு கூர்ந்து அசினின் கணவர் ராகுல் சர்மா பதிவு. ஸ்பெயினில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் மீது மோதிய பயணிகள் ரயில். 39 பேர் உயிரிழந்த நிலையில் 45 பேர் காயம். அமெரிக்காவின் ஆர்லாண்டோவில் தரையிறங்கும் போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. முன்சக்கரம் தனியாக கழன்று ஓடிய நிலையில்
சுமார் 200 பயணிகள் உயிர் தப்பினர். Something popped off.